தூத்துக்குடி செல்வம், நீங்க தான் இன்னைக்கு சென்ட்ரிக் பாயிண்டா இருக்கிறீங்களா? தமிழ்நாட்டு அரசியல் களத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இன்னும் வர ஆரியர்கள் திராவிடர்கள் அப்படின்ற அரசியல் களம் தான் தீர்மானிக்குதா? அதனுடைய மைய நீரோட்டமாக தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலே இருக்குதா? நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் ரீகன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் விபி கலைராஜன், அண்ணன் வன்னியரசு, மரியாதைக்குரிய அண்ணன் பொன் வில்சன், நண்பர் ஸ்ரீதரன், அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாரதிய ஜனதா கட்சியை சென்ட்ரிக் பாயிண்டா சொன்னீங்க. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி யாராலும் நிராகரிக்க முடியாத அல்லது பாரதிய ஜனதா கட்சி மறுதளிக்க முடியாத இடத்துல இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதை என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, அந்த கொள்கை சித்தாந்தங்கள் ஒரு பக்கத்துல இருக்கு, நான் மறுக்கல. அதே நேரத்தில் அந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர்களுடைய முகமும் முகவரியும் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, பெரியார் அவர்களை முன்னிறுத்தித்தான் திராவிடர் இயக்கம், திராவிடர் கழகம் வந்தது. அதை போலவே அண்ணா அவர்களை முன்னிறுத்தித்தான் திமுக வந்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை முன்னிறுத்தி அண்ணா திமுக, அதற்கு பிறகு அம்மையார், மரியாதைக்குரிய அம்மையார் புரட்சி தலைவி அவர்கள். அதே போலவே பாரதிய ஜனதா கட்சிக்கு மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய், அத்வானி அவர்கள் இருந்தாங்க. இப்போ மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இன்றைக்கு முகமும் முகவரியுமாக இருக்கிறார். நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு தமிழ்நாட்டுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்னீங்க இது இருதுருவ அரசியல் சொல்லி அதிமுக திமுக என்று. ஆனா அண்ணா திமுக திமுக என்கிற இருதுருவ அரசியல் 1967 இருந்து இன்றைக்கு வரை ஏறக்குறைய ஒரு 58 ஆண்டுகள் அவங்க ஆட்சி அதிகாரத்துல தொடர்ச்சியா இருக்காங்க. இந்த ஆட்சி அதிகாரத்துல அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேல ஆட்சி அதிகாரத்துல இவங்களை 2 பேரையும் பார்த்துட்டதுனால இப்பொழுது மக்கள் ஒரு மாற்றை அதுதான் மெயினானது. நீங்க எங்களுக்குள்ள சண்டை இருக்கும், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் தேசிய கட்சிகள் மாநிலத்துக்குள்ள நுழைய முடியாது, அதே மாதிரி ஆரிய கருத்துகள் உள்ள நுழைய முடியாதுன்ற நிலைப்பாட்டில் தெளிவா இருக்காங்களா தமிழ்நாட்டு மக்கள்? கொஞ்சம் ஒரு நிமிஷம். அதாவது இவர்களுடைய ஆரிய திராவிடம் சித்தாந்தமும் தோற்றுவிட்டது. ஆரிய திராவிடம்ங்கிறது தோற்றுட்டு தமிழ் இந்தி என்கிற இதுவும் தோற்று போயிட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆரியம் திராவிடம்ங்கிறதெல்லாம் அதெல்லாம் நீர்த்து போன விஷயம். திராவிடமே நான் இல்லைன்னு கேட்டேன். ஆரியம் திராவிடம் நீர்த்து போயிடுச்சு அல்லது தமிழ் தேசியம், தமிழ் கருத்தியல், திராவிட கருத்தியல் நீர்த்து போச்சு அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் பத்த வச்ச நெருப்பு இன்னைக்கு பாஜக பின்வாங்க வேண்டிய நிலைப்பாட்டுல நிக்குது. நிச்சயமா கிடையாது. மன்னிக்கணும். நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நான் உங்ககிட்ட முரண்படுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல பிஎம் ஸ்ரீ திட்டம்ங்கிறது பிஎம் ஸ்ரீ திட்டமாக இருக்கட்டும் அல்லது சமக்கிர சிக்ஷா அபியானாக இருக்கட்டும், அதாவது தேசிய கல்விக் கொள்கை ஆகட்டும், இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மும்மொழி கொள்கை, அதாவது தமிழ் கட்டாயம், தாய்மொழி தமிழ் கட்டாயம், ஆங்கிலம் தொடர்பு மொழி அவசியம். அதே நேரத்தில் மாற்று ஒரு மொழியை இந்த பிள்ளைகள், கிராமத்து பிள்ளைகள், அதாவது கடைக்கோடியில அதாவது முதலமைச்சருடைய வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கிற கல்வி இல்ல. தூத்துக்குடி செல்வம், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். தூத்துக்குடி செல்வம், நீங்க மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்லி மத்திய அரசு, பாஜக அரசாங்கம் சொல்லுது. 10,000 கோடி ரூபாய் நீங்க நிதி கொடுத்தாலும் நாங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டோம், தேசிய கல்விக் கொள்கையில நாங்க கையெழுத்திட மாட்டோம்னு முதலமைச்சர் சொல்றாருல, அந்த நிலைப்பாட்டை மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவால் எடுக்க முடியுமா? நாங்க மும்மொழி கொள்கையை கொடுத்துதான் தீர்வோன்ற நிலைப்பாட்டை உறுதியா சொல்ல முடியுமா? ஏன் அரசியல் பண்ணாதீங்க, மொழியை வச்சுன்ற ஸ்டாண்டுக்கு வரீங்க? அதுவே தோல்விதானே. இல்ல மரியாதைக்குரிய ரீகன் சார், ஒரே ஒரு இதான் கொஞ்சம் குறுக்கிட்டு இல்லாம, அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அதாவது முதலமைச்சர் ஆகட்டும் அல்லது அமைச்சர் பெருமக்கள் ஆகட்டும், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகட்டும், அவருடைய பிள்ளைகளுக்கு உயர்தரமான கல்வியை கொடுத்து விட முடிகிறது. ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கிற சுப்பனும் குப்பனும் அவன் வீட்டு பிள்ளைகள் உயர்ந்த கல்வியை பெற முடியாமல் தவிக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற ஏழை மாணவனுடைய தமிழ்நாடு அரசாங்கத்துடைய சிலபஸ் பார்த்திருக்கீங்களா? இந்தியாவிலேயே அதிகமான கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு, மருத்துவக் கல்லூரி இருக்கிற இடம், பொறியியல் கல்லூரி இருக்குது, அதிக கல்வி விழுக்காடு இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுன்றப்போ இதை நீங்க பொருத்தி பார்க்க முடியுமா? ஒரே ஒரு கேள்விதான் தூத்துக்குடி செல்வம், திமுக அதிமுக அல்லது நீங்க சொல்ற மாதிரி திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டோடு பாஜக இருக்குதுன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் உங்களால ஏன் கட்ட முடியல? கட்டும் பொழுதெல்லாம் தோல்விதானே வருது. மன்னிக்கணும். நீங்க கொஞ்சம் நீங்க தயவு செய்து சொல்ற கேளுங்க. அது கடந்த காலங்கள்ல இருந்து
இன்னும் கூட நீங்க ஒண்ணு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் போல அலகாபாத் குடும்பத்திலே இருந்து ஆனந்த பவனத்திலே இருந்து வந்தவர்கள் இல்லை. 1984 வெறும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தவிர்க்க முடியாத 3 முறை, அது பண்டித நேருவிற்கு பிறகு 3 முறை தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்திலே பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார், பிரதமராக இருக்கிறார். அதனால தமிழ்நாட்டில் நாங்க வெறும் 3% இருந்த நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய தலைமையில் 18.5%. யாரை வச்சு எடுத்தீங்க தூத்துக்குடி செல்வம்? யாரை வச்சு அந்த வாக்கு வங்கியை வாங்குனீங்க? அதுல ஏசி சண்முகத்துக்கு பங்கு இல்லையா? அதுல ஏசி சண்முகத்துக்கு பங்கு இல்லையா? ஜான் பாண்டியனுக்கு பங்கு இல்லையா? சரத்குமாருக்கு பங்கு இல்லையா? அது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய வாக்கு வங்கியா தூத்துக்குடி செல்வம்? எங்களுக்குள்ள சண்டை இழுத்து விடாதீங்க. நீங்க அதை வந்து சண்டை இழுக்கல, வலுவான கூட்டணியே கட்ட முடியலன்னு கேக்குறேன். அதை பண்ணிடாதீங்க. நான் என்ன நினைச்சேன்னு கேட்டீங்கன்னா, எல்லா கட்சிகளும் நீங்களே முதல்ல தொடக்கத்தில் சொன்ன இல்ல, ஒரே ஒரு கேள்விதான் தூத்துக்குடி செல்வம். 2016ல பாஜகவோட நிலை என்னவா இருந்துச்சு? இல்ல, நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 1957ல திமுகவோட நிலை என்ன? நான் அப்படியே 1902க்கு போயிடுவேன் தூத்துக்குடி செல்வம். அது பிரச்சனை இல்ல, இல்ல அது பிரச்சனை இல்ல. பாஜகவோடு சேரக்கூடிய கட்சிகள் வீழ்ச்சியை சந்திக்கிறது, அது திராவிட கட்சியா இருந்த அதிமுக உட்பட அப்படின்ற நிலைப்பாடு இருக்கிறப்போ பாஜக ஒரு டேஞ்சர் சோனாவே இருக்குதா? ஒரு அபாயமான கருத்தியல், அபாயமான கட்சின்ற பார்வையை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குதா? நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டுங்கண்ணா, நீங்க மரியாதைக்குரிய சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியை பத்தி நீங்க சொல்லிக்கிட்டு வரும்போதே சொன்னீங்க, அவங்களை எங்களோட வலதுசாரின்னு சொல்லி என்னச்செல்லாம் பேசுனீங்க. அதையெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா அவர் தனித்தே நின்று இன்றைக்கு அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்குன்னு சொன்னா நீங்க அதை ஒத்துக்களை மறுக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், சீமான் அவர்களை ஆதரித்து பேசுறதுக்காக இல்ல, அந்த கட்சியில இருந்து எத்தனை பேர் வேணாலும் வெளியேறிட்டு போட்டோம். திமுகவிலிருந்து எத்தனை பேர் முக்கியமான தலைவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள், அண்ணா திமுகவிலிருந்து எத்தனையோ தலைவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த கட்சி வேர் பிடித்து நின்றதற்கு காரணம் யாருன்னா வேறு அந்த கட்சியினுடைய தலைவர்கள். ஒவ்வொரு கட்சியுமே அந்த தலைவருடைய முகமும் முகவரியும் தான் அந்த கட்சிக்கு பலமே தவிர அந்த கட்சியிலே இருக்கிற 2 கிளைகள் விழுந்து விட்டது என்பதற்காக அந்த கட்சி போயே போறதில்லை. இன்னைக்கு என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் வன்னியரசு ஒத்துக்கொள்வார் என்று நம்புகிறேன். அவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் தான். தூத்துக்குடி செல்வம் 2014 மோடி அலை இந்தியா முழுசுக்கும் பாஞ்சுது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியல. லேடியா மோடியான்னு கேட்டு தடுத்தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. 2019ல பாஜக எதிர்ப்புன்ற புள்ளி தானே திமுக கூட்டணி ஜெயிக்க வைக்குது. மன்னிக்கணும். அப்ப மூன்றாவது அல்லது வந்து திமுக அதிமுக அப்படின்ற கட்சிகளுக்கு மாற்றா யாருமே செயல்பட முடியாதுன்ற ஒரு களத்தை உருவாக்கி வச்சிருக்காங்களோ? நீங்க மன்னிக்கணும் சார், 1972க்கு முன்னால காங்கிரஸ் திமுக என்கிற இருதுருவ அரசியல் தான் இருந்துச்சு. 2024 பத்தி பேசினா நீங்க அங்க போறீங்க, உடனே இப்படி போனா அப்படி வரீங்க, அப்படி போனா இப்படி வரீங்க. தேர்தல் இழுத்துக்கிட்டே போக வேண்டியதான் தூத்துக்குடி செல்வம். கேளுங்க சார், நேற்று என்பது நடந்த சம்பவம் தானே, வரலாறு தானே, அனுபவம் ஒண்ணு இருக்குல்ல. 2016 சட்டமன்ற தேர்தல்ல பாஜக தனித்து விடப்பட்டுச்சே சார். ஒரு விஷயம் நேற்றுங்கிறத வந்து விடுங்க. நான் என்ன சொல்றேன், நாளை பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கு நாங்கள் நேற்று ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்றேன். அவங்க கெட் அவுட் மோடின்னு சொன்னாங்க, நாங்க கெட் அவுட் ஸ்டாலின் சொன்னோம். அதுல வந்து என்னாச்சுன்னாங்க, உங்களுக்கு தெரியும் 13 லட்சம் பேர் வந்து எங்களுக்கு ஆதரவாக. இல்ல தூத்துக்குடி சார், ரொம்ப எளிமையா கேட்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. 2011ல தேமுதிக அதிமுக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறாங்க, அமோக வெற்றி பெறுறாங்க, பல இடங்கள்ல வராங்க. தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் எதிர்க்கட்சி அந்தஸ்து வாங்குறாரு. 2014ல வரும்பொழுது அதிமுகவோட கூட்டணியை முறிச்சிட்டு பாஜக கூட வரும்பொழுது அரசியல் வெற்றி கிடைக்கல. இதை நீங்க எப்படி பாப்பீங்க? நீங்க மூன்றாவது அணி என்று 2016 ஒரு அணியை கட்டமைத்தார்கள். ஆனா அதுல இருந்த செல்வாக்கு பெற்ற கட்சிகள்லாம் இருந்தாங்க, ஆனால் தோற்று போச்சு. அதுதான் நானும் சொல்றேன். அப்போ திமுக அதிமுகக்குள்ள கூட்டணியா இருந்தாதான் ஜெயிக்க முடியுன்ற நிலைப்பாடு தானே அது? இல்லங்க, நீங்க அதை மாத்துங்க. அப்போ மூன்றாவது இல்ல அப்போ மக்கள் நல கூட்டணியும் ஜெயிக்க முடியல, அதே சமயத்துல பாஜகவும் தனித்து விடப்படுதுன்னா நீங்க திமுக அதிமுகக்குள்ளதான் இருக்கணும்ன்ற நிலைப்பாடு வருது இல்லையா? அது இல்ல, மன்னிக்கணும், என்னுடைய நேரத்தை நீங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் மட்டும் அனுமதிக்க. நான் வந்து பணிவோட கேட்டுக்கிறேன். அதாவது டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் என்கிற ஒரு மனிதர், சாதாரணமாக இருந்த ஒருவர் ஊழல் எதிர்ப்பு என்கிற பெயரில் ஒரு கட்சியை கட்டமைத்தார். அவர் ஆட்சி அரசியல்ல வந்து தேர்தலை சந்திச்ச உடனே ஒரு இன்னும் சொல்ல போனீங்கன்னா பெரிய திரை பிரபலமோ ஏதோ ஒரு பெரிய பிரபலம் எல்லாம் பின்னணி இல்லாம வந்தாரு.
அவர் ஆட்சிக்கு வந்துட்டார். 3 முறை அவர் தொடர்ந்து ஆட்சியில இருந்தார். ஆனால் இன்றைக்கு மக்கள் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற காரணத்தால், அவருடைய நேர்மை சந்தேகப்படுத்தப்பட்டிருக்கிற காரணத்தால இன்னைக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, தோற்று போயிட்டாரு. ஏன் அந்த நிலைப்பாடு தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியல? ஏன் அந்த நிலைப்பாடு தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியல? வந்துருச்சு தமிழ்நாட்டு. இல்ல, அதுதான் லாஜிக். திமுக ஒரு ஊழல் கட்சின்னு தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, ஆனாலும் ஜெயிச்சிட்டு வராங்க இல்லையா? அதிமுகவுக்கும் அதே விமர்சனம் முன்வைக்கப்படுது, ஆனால் அமோக வெற்றி அதிமுக வாங்குதே. மன்னிக்கணும், கணக்குல வந்து மேத்தமெட்டிக்ஸ் வேற, அரித்மெட்டிக் வேற. இல்ல, அந்த மேத்தமெட்டிக்ஸ் தான். ஒரே நிமிஷம் இருங்க. 2016 தேர்தல்ல பாஜக ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல, உங்களுடைய வாக்கு வங்கி சரியுது. ஆனா 2021ல அதிமுக கூட்டணியில இருந்ததுனால தான் 4 எம்எல்ஏ உங்களுக்கு கிடைக்கிறாங்க. பேசலாம். நான் தொழில்நுட்ப கோளாறு காரணமா தூத்துக்குடி செல்வத்துடைய இணைப்பு இருக்கு, நான் மீண்டும் வரேன்.